முருகன் மீது நம்பிக்கை இருந்தால் மட்டும் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். ஏனென்றால் முருகன் உங்கள் வேண்டுதலை வெறும் 3 நாளில் நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பார் என்று சொன்னால் நம்ப முடிகிறதா? ஆம், நம்பித்தான் ஆக வேண்டும். எனக்கு நடந்ததுனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். அது என்னன்னு சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. உங்களுக்கு முருகன் பிடிக்கும் என்றால் மட்டும் இந்த வீடியோவை ஒரு லைக் மற்றும் ஷேர் செய்து பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நான் சொல்ல போகும் மந்திரத்தை மட்டும் சொல்லி பாருங்கள். அதுவும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்தால் வெறும் 3 நாளில் நிறைவேறும். நீங்கள் எப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும் பரவாயில்லை, முருகனை மனசார நினைத்து இதை செய்தால் போதும். அது என்ன என்று சொல்கிறேன், கேளுங்கள். காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு முருகன் படத்திற்கு பூக்களால் அலங்காரம் செய்து 6 நெய் விளக்குகள் ஏற்றி அதன் பிறகு இந்த மந்திரத்தை மனமுருகி சொல்லுங்கள். ஓம் சரவண பவாய நமக. இந்த மந்திரத்தை 16 முறை சொன்னாலும் சரி, அல்லது நோட்டில் எழுதி கொண்டாலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதன் பிறகு உங்களுடைய வேண்டுதலையும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களையும் ஒரு பேப்பரில் எழுதி அந்த பேப்பரை கிழித்து தூக்கி போடுங்கள். இதே மாதிரி 3 நாட்கள் செய்யுங்கள். நீங்களே நல்ல மாற்றத்தை காண்பீர்கள். உங்கள் கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கத்தான் முருகன் வந்திருக்கிறார். அதனால் நீங்கள் எதற்கும் கவலைப்படாதீர்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். உங்களுக்கு 18ஆம் படி கருப்புசாமியின் வரலாறு தெரிய வேண்டும் என்றால் மேலே கொடுக்கப்பட்டுள்ள வீடியோவை கிளிக் செய்து பாருங்கள். ஓம் முருகா.